வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆன்சர்: குடும்பை, கூலம், கொம்பை, கோட்டான். கீழ்காணும் பெயர் சொற்களில் சரியான அகரவரிசையினை தேர்வு செய்க. கிளி, தையல், பூனை, மனிதன், மான். இருபொருள் தருக. மறை என்ற சொல்லின் இருபொருள் வேதம், மறைத்தல். இருபொருள் தருக. பிடி. பிடி என்ற சொல்லின் இருபொருள் பிடித்தல், பெண் யானை. இருபொருள் கொண்ட ஒரு சொல். உழவர்கள் நாற்று நட வயலுக்குச் செல்வர். குழந்தையை பொதுவாக நட என்போம். இருபொருள் கொண்ட ஒரு சொல். நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு. நீச்சத்தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் உள்ள சொல். குழந்தைகள் தினம். குழந்தைகள் தினம் ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாள். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் உள்ள சொல். கரு. விதைக்கு தேவை எரு எனில் கதைக்கு தேவை கரு. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துகள். கண்ணெழுத்து. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை கண்டறிக. ஆன்சர்: உபசரித்தல், விருந்தோம்பல். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. உஷார், விழிப்பு. வரிசை மாறியுள்ள சொற்களை சரியாக வரிசைப்படுத்துக. பறவைகள் இடம்பெயர்தல், வலசை போதல் எனப்படும். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். ஆன்சர்: ஐதீகம், உலக வழக்கு. சரியான இணையை தேர்க. டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு. ஆர்னமெண்ட், அணிகலன். அவேர்னஸ், விழிப்புணர்வு. பங்க்சுவேஷன், நிறுத்தற்குறி. அலுவல் சார்ந்த சொற்கள். சரியான இணை. நுகர்வோர், நுகர்வோர். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். ஒலிமரபு. புலி, உருமும். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். ஒலிமரபு. ஆடு, கத்தும். சரியான இணையை தேர்ந்தெடு. வள்ளி புத்தகம் கேட்டால், இறந்த காலம். கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்புச் சொல்லை எழுதுக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஏனெனில் மரங்கள்தான் மழைக்கு அடிப்படை. இணைப்புச் சொல் ஏனெனில். குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. வளி, வாளி. வளி, காற்று. வாளி, பாத்திரம். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். விண், மீன். விண்மீன். காலையில் சேவல் கூவியது. சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. சரியான எழுத்து வழக்கு. எண்ணெய் தேய்த்து குளித்தேன். சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. ஆன்சர் டி. வலப்பக்க சுவரில் எழுதாதே. சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. ஆன்சர் பி. பாகற்காய் வற்றல் வாங்கி வந்தேன். நிறுத்தற்குறிகளை அறிதல். ஆன்சர் பி. தமிழின் இனிமைதான் என்னே. நிறுத்தற்குறிகளை அறிதல். சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட சொற்றொடரை கண்டறிக. ஆன்சர் ஏ. உனக்கு பாவு ஓடணுமா வேண்டாமா என்றான் ரகு. சரியான நிறுத்தற்குறிகளை கண்டறிக. ஆன்சர் ஏ. மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்று ஔவையார் பாடியுள்ளார். வினா வகையை கண்டறி. பாடலை பாடுவது கமலாவா விமலாவா என வினவுவது ஐய வினா. சொற்களை ஒழுங்குபடுத்துக. உணர்ந்தபடி கூறுவது உள்ளதை கவிதை. உள்ளதை உணர்ந்தபடி கூறுவது கவிதை. வினா வகையை கண்டறிக. கடைக்கு சென்று சிலப்பதிகாரம் புத்தகம் இருக்கிறதா என்று கடைக்காரரிடம் வினவுவது கொளல் வினா. ஊர் பெயரின் மருவு. சரியான இணையை தெரிவு செய்க. கும்பகோணம். கும்பகோணத்தின் மருவு குடந்தை. பிறமொழி சொற்களற்ற தொடரை கண்டறிக. ஆன்சர் பி. என் முதல் சிக்கல் அன்று என் முன் நின்றது. என் முதல் சிக்கல் அன்று என் முன் நின்றது. வழுவு சொல்லற்ற தொடர் எது? ஆன்சர் டி. சுப்பையாவின் புன்சை சாலையோரத்தில் இருந்தது. பொருந்தாத சொல்லை கண்டறிக. கேண்மை என்ற சொல்லுடன் பொருந்தாதது பிரிவு. பொருந்தாத சொல்லை எடுத்தெழுதுக. சுரதா இயற்றிய நூல்களுள் இல்லாதது எது?
ஆன்சர் தமிழ்ச்சிட்டு. தமிழ்ச்சிட்டு என்பது பெருஞ்சித்திரனாரின் இதழ்களில் ஒன்று. ஓரினம் சார்ந்த சொற்களுள் பொருந்தாத தொடரை காண்க. ஆன்சர் டி. நிலம், காற்று, வானம், மலை. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். ஒருமை எதிர்ச்சொல் பன்மை. பிரித்தெழுதுதல் பசியின்றி, பசி ப்ளஸ் இன்றி. சேர்த்தெழுதுதல் உள்ளுவது ப்ளஸ் எல்லாம், உள்ளுவதெல்லாம். சேர்த்தெழுதுதல் வான் ப்ளஸ் ஒளி, வானொலி. சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. டைரி ஃபார்ம், பால் பண்ணை. நீட்டிங் என்னும் சொல்லுக்குரிய சரியான கலைச்சொல் பின்னுதல். கீழ்காணும் கூற்றுகளில் சரியான கூற்றை தேர்ந்தெடு. பஞ்சபாண்டவர் ரதம் முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் உருவாக்கப்பட்டது. செயப்பாட்டு வினை தொடரை கண்டறிக. ஓவியம் குமரனால் வரையப்பட்டது. கவிதா நேற்று வந்தாள் என்பது எவ்வகை தொடர்? தன்வினை தொடர். செயப்பாட்டு வினை வாக்கியத்தை தேர்ந்தெடு. உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடு. செல்வி நேற்று வருவித்தாள். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. கல்வியின் சிறப்பை உணர்ந்த மாணவன் சக மாணவர்களுக்கு உணர்த்தி சென்றான். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. கண்ணன் வளைந்த நிலையில் பானைகளை வனைந்தான். கண்ணன் வளைந்த நிலையில் பானைகளை வனைந்தான். சொற்களை ஒழுங்குபடுத்துக. அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்திணை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தெரிக. டெர்னாலஜி கலைச்சொல். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தெரிக. இமெயில் மின்னஞ்சல். பிழையற்ற தொடரை எழுதுக. செழியன் வந்தான். வாக்கிய பிழையை நீக்குக. சென்னை என்ற நகரம் சென்னை என்னும் நகரம். தொல்காப்பியம் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். ஆரப்போடுதல் தொடர் கூறும் பொருள் தாமதித்தல். ஆரப்போடுதல் தாமதித்தல். பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். சரியான இணை கரை அழுக்கு. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார். விருந்தே புதுமை என்று கூறியவர் யார்? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். மாணவர்கள் ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர்கள் கேட்கும் வினா அறியா வினா. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். இதற்கான வினா சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. ஸ்டீஃபன் ஹாக்கிங் தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என்று புகழப்படுகிறார். தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என்று புகழப்படுபவர் யார்? பொருந்தா சொல்லை கண்டறிக. பொருந்தாதது சிங்காரம் விகாரம் என்பது பொருந்தாதது. சிங்காரம் அழகு, பொக்கிஷம் செல்வம், சாஸ்தி மிகுதி, விஸ்தாரம் பெரும் பரப்பு, சிங்காரம் அழகு. உவமையால் விளக்கப் பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. பசுமரத்து ஆணி போல. உவமை கூறும் பொருள் எளிதில் மனதில் பதிதல். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. மடை திறந்த வெள்ளம் போல். உவமை கூறும் பொருள் தடையின்றி மிகுதியாக. மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா ஆன்சர் ஏ. நெடில் ஏ. மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து நெடில் ஏ. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல் ஏவல் வினா. பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா கொளல் வினா. பொருத்தமான காலம் அமைத்தல். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நட என்ற சொல்லின் இறந்த காலம் நடந்தாள், நிகழ்காலம் நடக்கிறாள், எதிர்காலம் நடப்பாள். நிறுத்தற்குறிகளை அறிதல். எது சரியானது? ஆன்சர் ஏ. ஐயா என் பெயர் மாத்தி கயல். நிறுத்தற்குறிகளை அறிதல் எது சரியானது? இதுதான் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாகிய மாமல்லபுரம். பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடரை தேர்ந்தெடு. பாடம் படித்தான் இறந்த காலம். சரியான சொல்லை அறிக. புழை துளை. பொருத்துக. சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம். ஏற்புதிதா கூப்பா ராசகோபாலன். பூத்தொடுத்தல் உமாமகேஸ்வரி. பரிபாடல்
கீரந்தையார். அடுத்து பொறுத்துக, சரியான விடை தருக. உயிர்த்தொடர் குற்றியலுகரம். அழகு, அரசு, மரபு உயிர்த்தொடர் குற்றியலுகரங்கள். பிழை திருத்துதல். ஓர் கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். பிழையான தொடரை கண்டறிக. பிழையான தொடர். வீட்டின் எதிரே ஒரு உரல் இருந்தது. வீட்டின் எதிரே ஓர் உரல் இருந்தது. இந்த பெரியவரின் அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்றார் காந்தியடிகள். காந்தியடிகள் குறிப்பிடும் பெரியவர் உ.வே. சாமிநாதர். செம்மல் என்பதன் பொருள் பூ வாடிய நிலை. குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள்களில் ஒன்று மண் துகள். வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க. நட என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் நடத்தல். வேர்ச்சொல்லின் வினைமுற்று தேர்க. நட என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று நடந்தான். வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க. காண் என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காணல். படித்தான் வேர்ச்சொல்லை தருக. படி. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இலைக்கு வேறு பெயர் தழை. ஒரு பொருள் தரும் பல சொற்களை கண்டறிக. சொல் என்ற சொல்லின் பொருள்கள் பதம், மொழி. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கூறு. பறவையிடம் இருப்பது இறகு. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. மனம், மனம். உள்ளம், வாசனை. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை கண்டறிக. மன்னரிடம் இருப்பது வாள். தவறான இணையை கண்டறிக. புல், புட்கள் என்பது தவறானது. பிழையற்ற தொடரை காண்க. பிழையற்ற தொடர். அவை பறந்து சென்றன. அவை பறந்து சென்றன. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை அறிக. ஆன்சர் ஏ. உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையனவாக இருந்தன. உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையனவாக இருந்தன. கலைச்சொல்லை பொறுத்துக. வௌவல் உயிரெழுத்து. கான்சனன்ட் மெய்யெழுத்து. கான்வர்சேஷன் உரையாடல். டிஸ்கஷன் கலந்துரையாடல். உரைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையை தேர்ந்தெடு. தமிழ்நாட்டின் தேசிய பறவையாக மரகதப்புறா விளங்குகிறது. இப்பறவை மழை காடுகளிலும் அடர்ந்த ஈரமான இடங்களிலும் வாழ்கின்றது. இப்பறவையின் இறக்கைகள் மரகத பச்சை நிறத்தில் இருக்கும். மரகதப்புறா பறப்பதை விட நிலத்தில் நடப்பதையே மிகவும் விரும்புகிறது. இப்பறவை விதைகள், பழங்கள், பல்வேறு வகையான தாவரங்களை விரும்பி உண்ணும். இப்பறவை மரங்களில் கூடுகட்டி முட்டையிடுகிறது. இப்பறவையின் முட்டை மஞ்சள் கலந்த வெண்ணிறத்தில் காணப்படும். இப்பறவை எளிதாக பழகக்கூடிய வகையில் உள்ளது. தமிழ்நாட்டின் தேசிய பறவை மரகதப்புறா. தமிழ்நாட்டின் தேசிய பறவை வாழும் இடங்கள் மழைக்காடு. இதன் முட்டையின் நிறம் மஞ்சள் கலந்த வெண்மை நிறம். இப்பறவை முட்டையிடும் இடங்கள் மரங்களில். இப்பறவையின் இறக்கைகளின் நிறம் மரகத பச்சை. தேங்க்யூ.